விதமான மிளகு உங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம். யாகத்தின் மூலமாக என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோமோ அந்த பகவானுக்கு அது பிரத்யட்சமாக அக்னி மூலமாக போய் சேருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்களை யாகத்தில் செலுத்துறதுனால ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு மிளகை யாகத்திலே செலுத்துவதனாலே நமக்கு தீராத கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும், அனைத்து வியாதிகள் எல்லாம் நிவர்த்தியாகும் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த மிளகை யாகத்திலே செலுத்துவதனாலே சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு மிகவும் விசேஷமானது மிளகு. அந்த மிளகை எல்லா கையிலையும் கொடுத்துருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனையை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவருடைய மூலமந்திரம் வேத மந்திரத்தோட சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து மரக்கட்டையில் இறையாமல் யாகத்தில் போடும்படியாக ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹே தன்னோ சொர்ணாகர்ஷண பைரவி ஐம் ஸ்ரீம் ஆபதுத்தாரணாய ராம் ரீம் ரோம் அஜாமிலபத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷண பைரவாய மம ஹரிப்ரிய வித்வேஷாய மகாபைரவாய நமஹ ஸ்ரீம் க்ரீம் ஐம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தரா வந்து அந்த மிளகை வந்து யாகத்தில் போடும்படியாக மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷண பைரவாய நம ஹரிப்ரிய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் மகாபைரவாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஸ்வாஹா ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாய ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாய ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாய ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாய ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாய ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாய ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாய ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாய ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரச்சோதயாய ஸ்வாஹா. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மா கோயிலுக்கு ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்ரீம் ஆபதுத்தாரணாய ராம் க்ரீம் மகாமத்யாய லோகேஸ்வராய சொர்ணாகர்ஷ்ண பைரவாய மம தாரித்ர்ய வித்வேஷனாய மகாபைரவாய நம ஸ்ரீம் க்ரீம் ஸ்வாஹா. ஓம் பூர்ணாவதிம் உத்தமம் திகோதே சர்வம் வை பூர்ணாவதிः सर्वमेवाप्नोति तदव्यै पूर्णावधिः सर्व
तमे मयत्तमे प्रियंतमे अनुगामत्तमे कामत्तमे गोमनसत्तमे भद्रंतमे प्रियंतमे वदत्तमे षत्तमे रोहत्तमे द्रविणंतमे यंथातमे दर्भातमे क्षेमत्तमे तृतीयतमे विश्वंतमे महत्तमे संवित्तमे ज्ञापकंतमे सूच्यमे प्रसूच्यमे शीलंतमे वयंतमरदंतमे यष्मंतमे नामजंतमे जीवादित्तमे दीर्घायुक्तमे नमित्रंतमे वयंतमे शुभंतमे शैलंतमे पूजातमे शीलंतमे ओम शांति शांति ईश्वराय नमः अंतर्बहि परिप्रदेवताभ्याय नमः मध्ये अग्नये नमः ओम अभिधेमन्य स्वाहा ओम अभिधेमन्य स्वाहा सरस्वती स्वाहा देवसविदपुरासती आदि रूपेण समस्त परिवारभ्याय नमः पूजितं मया देव परिपूर्णं तपस्ते कायेन वाचा मनसेन जीवा विख्यातना वा हृदयेष्वा वा करोमि यस्य सकलं रश्मि श्रीमन्नारायणायति समर्थयामि नये महायुधासनं युधास्तां जिष्ठावयामि सवना क्षेमाय पुनराहमनाय இல்ல கண்டிப்பா இருக்கு
कावेरीपतिनगरवासिनां श्री रामभक्तवीरांजनेय स्वामी आलय भक्त महाजनानां श्री स्वर्णांबिका समेत स्वर्णाकर्षण भैरव स्वामिनः आलयस्य अष्टमी दिने पूजाभयवस्तुनां भक्त महाजनानां शककुटुम्बानां शमस्तैर्य वीर्य जयवीर्य अभयायुवारोगैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् इष्टकाम्यार्थसिद्ध्यर्थम् आरोग्यदा सिद्ध्यर्थम् मनसाभिष्टप्राप्तसिद्ध्यर्थम् राजद्वारे सर्व आनुकूल्यता प्रसिद्ध्यर्थं दीर्घसुमङ्गल्याप्राप्त्यर्थं पूर्वोक्त संकल्प प्रहारेण धर्मानस्य मनसंकल्प प्रहारेण सकलकार्य जयफलप्राप्तसिद्ध्यर्थं श्री स्वर्णाम्बिकासमेत स्वर्णाकृष्ण भैरव स्वामिनः परिपूर्ण अनुग्रह प्रसादप्रसिद्ध्यर्थम् अस्मिन् गुरुक्रियमाण श्रीमते स्वर्णाम्बिकासमेत स्वर्णाकृष्ण भैरव स्वामिने नमः। ओम भैरवाय नमः, ओम भूतनाथाय नमः, ओम भूतात्मने नमः, ओम भूतभावनाय नमः, ओम क्षेत्राय नमः, ओम क्षेत्रपालाय नमः, ओम क्षेत्रज्ञाय नमः, ओम क्षत्रियाय नमः, ओम वीरजाय नमः, श्मशानवासिने नमः, ओम हंसवासिने नमः, ओम सर्परातये नमः, ओम शमरान्तकृते नमः, ओम रक्तभयाय नमः, ओम भानभयाय नमः, ओम सिद्धाय नमः, ओम सिद्धिदाय नमः, ओम सिद्धसेविकाय नमः, ओम कंकालाय नमः, ओम कालशमनाय नमः, ओम कालाय नमः, ओम कष्टाय नमः, ओम धनवे नमः, ओम कवये नमः, ओम त्रिनेत्रे नमः, ओम बहुनेत्रे नमः, ओम पिङ्गलोचनाय नमः, ओम शूलभाणये नमः, ओम कट्कभाणये नमः, ओम गङ्गालिने नमः, ओम धूम्रलोचनाय नमः, ओम अभिरवे नमः, ओम भैरवाय नमः, ओम भूतनाथाय नमः, ओम योगिनामृतये नमः, ओम धनधनाय नमः, ओम धनहारिणे नमः, ओम धनपदे नमः, ओम प्रीतिभावनाय नमः, ओम नागहराय नमः, ओम नागवासाय नमः, ओम व्यामकेशाय नमः, ओम कपालप्रदे नमः, ओम कालाय नमः, ओम कपालमालिने नमः, ओम कालाय नमः, ओम ग्रहपदये नमः, ओम त्रिलोचनाय नमः, ओम ज्वालनेत्राय नमः, ओम त्रिस्तिने नमः, ओम त्रिलोकाय नमः, ओम त्रिनेत्राय तनयाय नमः, ओम दिव्याय नमः, ओम संस्थाय नमः, ओम संतजनप्रियाय नमः, ओम विक्रमाय नमः, ओम सर्वभद्र धरणाय नमः, ओम दुर्गाय नमः, ओम दुष्टभूषणनिषेविताय नमः, ओम कामिने नमः, ओम कालनिधये नमः, ओम घान्ताय नमः, ओम कामिनाशवासकृते नमः, ओम वासिने नमः, ओम सर्वसिद्धिप्रदाय नमः, ओम वैद्याय नमः, ओम प्रभवे नमः, ओम विष्णवे नमः, ओम स्वर्णाकृष्ण भैरवाय नमः, ओम माये नमः, ओम शम्भोये नमः, ओम देव्ये नमः, ओम सौन्दर्ये नमः, ओम एकाचन्ये नमः, ओम एकनायके नमः, ओम एकरूपाय नमः, ओम महारूपाय नमः, ओम सूक्ष्मतराय नमः, ओम नित्यस्वरूपाय नमः, ओम शरण्याय नमः, ओम अदन्ये नमः, ओम पराशक्त्यै नमः, ओम त्रिदिवपूर्णकर्मकथायै नमः, ओम त्रिपादिव्ये नमः, ओम समस्त ऐश्वर्यनायकाय नमः, ओम अभरनायकाय नमः, ओम प्रतिगाय नमः, ओम अम्बिकाय नमः। पुष्पवाहन प्रजावाहन वशवान् वदति ये एवं वेद यो भावायतनं वेद आयतनमान् वदति वेदोक्तमतपृष्ठं समर्पयामि समर्थ राजोपचार देवोपचार गीतोपचार भक्तोपचार शक्त्योपचार वेदोपचार मंत्रोपचार सर्वोपचार समस्तोपचार षोडशोपचार पूजां समर्पयामि। श्री स्वर्णाम्बिका समेत स्वर्णाकृष्ण भैरव स्वामिने नमः। अनंत कोटि प्रार्थना समर्पयामि। எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸ்வர்ணாம்பிகா சமேத ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் அவனருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்வாங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான ஒரு தினம் பைரவருக்கு. பைரவருடைய இந்த அஷ்டமியிலே அவருடைய பேரொரு கருணையினாலே வேண்டியவருக்கு வேண்டியவாறு வேண்டிய காரியங்கள் அனைத்தையுமே நிறைவேற வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அன்னை வாராகிக்கு ஆடி மாதத்திலே சிறப்பான ஒன்று என்றான்னா எல்லா ஆலயத்திலேயுமே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வளகாப்பு செய்து அருள் பார்ப்பார்கள்.
ஆடிப்பூரம் சொல்லுவாங்க. அந்த ஆடிப்பூரத்திலே அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து நம்ம வளகாப்பு செய்தோம் என்றால் நம் வாழ்விலே எல்லா விதமான வம்ச விருத்தியானதும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமானதும் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினாலே வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாளுக்கு வளகாப்பு செய்ய இருக்கின்றோம். ஆகையினாலே அனைத்து பெண்மணிகளும் தாய்மார்களும் அனைவரும் அம்பாளுக்கு வளகாப்புக்கு தேவையான வளையல்கள் அனைத்தையுமே முன்கூட்டியாகவே வாங்கி வந்து ஆலயத்திலே தந்து அன்றைய தினம் புதன்கிழமை 27ஆம் தேதி அம்பாளுடைய மாலை வளகாப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளகாப்பு செய்வது விசேஷமான ஒன்று. நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய வராகி அன்னைக்கு வளகாப்பு செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்னதாகவே அனைவரும் வளையல் வாங்கி வந்து தந்து அந்த அம்பாளுடைய வளகாப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். சொர்ணாபிகாசம் சொர்ணாக்கின பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவருடைய மூலமந்திரத்தை சொல்றேன். கூட்டு பிரார்த்தனை சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் ஒரு 50 பேர் சேர்ந்து ஒன்றாக அம்பா மனதில் பகவானுடைய நாமத்தை சொன்னோம் என்றால் அந்த நாமத்திற்கு பல கோடி மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினாலே எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதாக பைரவருடைய மூலமந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மாத்மிகாய தீமஹே தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயாத் சமர்ப்பயாமி.